Hi students, இந்த வீடியோவில் நம்ம 12th அப்புறம் படிக்கக்கூடிய பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் அதுலேயும் பாய்ஸுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டுலேயே டாக்டர் ஆகாமல் நல்ல ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் மூலயமா ஹாஸ்பிட்டல்லையும் ஹெல்த் கேர் செக்டர்லேயும் உங்களால் நல்ல ஜாப் வாங்க முடியும், அதுவுமே நல்ல சேலரி வாங்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாய்ஸுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பாராமெடிக்கல் கோர்சஸ் தான். அதோட டியூரேஷன் என்ன, அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதோட சேலரி என்ன அப்படிங்கிறத தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, ஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்க்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி டெக்னீஷியனாக போகலாம், சர்ஜிக்கல் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஸோ இதோட ஜாப்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளட் டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு போன்றவெல்லாம் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ லேப் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், லேப் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதோட டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. எக்ஸ்ரே, ஸ்கேனு, எம்ஆர்ஐ இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. இதோட ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேடியாலஜி டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், ஸ்கேன் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இதோட டியூரேஷன் 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்னி டயாலிசிஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது டயாலிசிஸ் டெக்னீஷியனாக போவீங்க. ஃபிஃப்த் டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. இதோட டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஹார்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது கார்டியாக் டெக்னீஷியனாக போவீங்க. சிக்ஸ்த் டிபார்ட்மெண்ட் நர்சிங் டிபார்ட்மெண்ட் தான். இதோட டியூரேஷன் 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது நர்சிங் அசிஸ்டண்ட்டாக உங்களால் போக முடியும். அடுத்ததாக பிஎஸ்சி எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் டிபார்ட்மெண்ட் தான். இதோட டியூரேஷன் நீங்கள் 3 to 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரைனிங் எடுத்துப்பீங்க. ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டெக்னீஷியனாக போகலாம், ஆம்புலன்ஸ் ஸ்டாஃபாக போக முடியும். இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த் 20,000 to 25,000 வரையுமே கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாட்டில். இதே இது நீங்கள் அப்ராட் சைட் போனீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 80,000 to 1.5 lakhs வரையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 12th அப்புறம் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு நியர்பை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நியர்பை என்னென்ன பாராமெடிக்கல் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அதில் எப்படி கவுன்சிலிங் மூலயமா போகிறது, கவுன்சிலிங் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக யாராவது 12th கம்ப்ளீட் பண்ண பிறகு பாராமெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.